marriage is not only about two hearts together. It is about two families in together. பேசிருக்காருல்ல புருஷனை விட்டு கொடுக்காம அவங்க பேச்சுக்கு சமாளிச்சு கச்சிதமா பேசிருக்காருல்ல அதுக்காக தான் நீங்க கை தட்டுங்க. என்னமோ தஸ் புஸ்னு இங்கிலீஷ்ல பேசினாலே என்னவோ சொன்னா புரியுது, ஆனா அது என்னன்னா புரியலையே. எல்லாரும் சேர்ந்து கை தட்டினாங்க, நாமளும் தட்டிட்டோம். தம்பி தம்பி யாரு என்னையா தம்பின்னு கூப்பிட்ட? நீ தானே என் தம்பி? அப்படிதான் நினைக்கிறேன். ஆ உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்ன விஷயம்? இன்னைக்கு கோவில்ல இங்கிலீஷ் பேசினாங்கல்ல. யாரு? நீ கோவில் யாரா இங்கிலீஷ் பேசினது? அந்த சேட்டு போனுங்க. டேய் நம்ம வீட்டு ஆளுங்கல்ல. கல்பனா நீ? ஏய் சரி வேதா நீ? அதே என்ன சொன்னாங்க? அதுவா? ஏன் உனக்கு புரியல? புரியாமலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் பிஸ்னஸ் டென்ஷன்ல இருந்தேனா கவுனியில. என்ன சொன்னாங்க? அது ஒன்றும் பெருசா சொல்லணே, அது என்னத்த நீ கேட்டுக்கிட்டு விடு. ஒழுங்கா கேக்குறேன்ல. என்ன சொன்னாங்கன்னு சொல்றா, சொல்லு. அது முதல்ல கேட்டதுக்கு கல்யாணங்கிறது ரெண்டு மனசும் ரெண்டு குடும்பமும் இணையிற கலாச்சார பண்பாட்டு நிகழ்வு அப்படின்னு சொன்னாங்க. டேய் இதெல்லாம் எனக்கு தெரியாதா? அடுத்தது அது இந்த இந்திய பெண்களுக்கு தாலி ரொம்ப முக்கியம், அதை அவாய்ட் பண்ணக்கூடாது, நம்ம நாட்டுக்கு தான் அந்த கலாச்சார சிறப்பு இருக்கு, அதை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. டேய் இதெல்லாம் கூட எனக்கு தெரியும்டா. அப்புறம் நடுவுல ஏதோ புருஷனை விட்டு கொடுக்க கூடாது அப்படி இப்படின்னு அப்படி அப்படி வந்தாங்களே. அதுவா? அது உங்களை பாக்குறதுக்கு நீங்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. உங்க புருஷன் படிக்காத மக்கா. சொல்லு. உங்க புருஷன் ஒரு படிக்காத மக்கா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டாங்க அந்த பொண்ணுங்க. அது இவங்க என்ன சொன்னாங்க? அவங்க எங்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் இல்ல, இங்கிலீஷ்ங்கிறது வெறும் மொழி அறிவு தான், அதை ஒரு பெரிய ஞானமாவோ அறிவாவோ நினைச்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. வெறும் படிப்பறிவு மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா என் புருஷன் படிக்காதவர் தான், சிறப்பு இல்லாதவர் தான். ஆனா ஒரு மனுஷனுக்கு படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, பண்பும் முக்கியம். அப்படிங்கிற அளவுல நீங்க வச்சு பாத்தீங்கன்னா என் புருஷன் என்னோட உயர்ந்தவரு, பண்பானவரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க, விட்டுருனே. ஏய் இல்ல உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, உனக்கே இது குத்தல? வானாண்டா. உனக்கே இது ஓர தெரியலன? ஏய் பட என்ன நீ பண்பானவனா? ஏய் பட பட மூஞ்ச பாரு. அதுக்கு மளிகைங்க உள்ள இருக்கா? மளிகை. தம்பி தம்பி மளிகை. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மளிகைங்க. ஐயோ மளிகை இப்ப சொல்ற மாதிரி இல்ல. திடீர்னு ஓன்னு அழுகுறா, செத்துருவேன்னு சொல்லிட்டு ஓடுறா. நான் தான் அவ கை கால்ல விழுந்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்கேன். என்னாச்சு? நீங்க இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க இப்ப இதெல்லாம் கொடுங்க, மல்லிகைங்கன்னு சொல்லுங்க. உள்ளதான் இருக்கா. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? அவர் மேல நீ உயிரையே வச்சிருந்தியடி. மணி கொஞ்சம் போறியா? என்ன அம்மாவும் பொண்ணு சீன் போட்டிருக்கீங்களா? அதான் தேடி வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? உங்களுக்கு என்னங்க, நீங்க வருவீங்க, பேசுவீங்க, கிளம்பி போயிடுவீங்க. ஆனா உடைஞ்சு போனது என் மனசு தானே. என் கனவு, ஏன் சந்தோஷம், ஏன் நிம்மதி, இதெல்லாம் தானே செதஞ்சு போச்சு.
உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு, உங்களையே பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னொருத்தி வந்துட்டால. அப்படிலாம் யாரும் வர முடியாது, புரியுதா? நான் எத்தனையோ பேர்கிட்ட பழகிருக்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் அது என்னன்னு தெரியல, அவங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு நான் மறுபடியும் பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பழகணும். என் மனசில் ஒன்று நான் சொன்னாலும் உனக்கு எங்கே புரிய போகுது? அன்னைக்கு அப்பா வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒன்றையும் உங்கள் அம்மாவையும் திட்டும் போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மல்லிகா. அவர் எதிர்த்து என்னால் பேச முடியாது. நான் என்ன திரும்ப நினச்சேன், நீ என் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கிற, அதனால கண்டிப்பாக நான் தேடி வருவேன்னு நினச்சேன். நீ என்னடாண்ணா ஒரு ஃபோனாவது பண்ணி எனக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ரோடா அழிஞ்சேன் உன்னை தேடி, தெரியுமா? எப்படிங்க வருவேன்? எப்படி வருவேன்? நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் நான் எப்படி வருவேன்? ஆமா சொன்னேன். எதுக்காக சொன்னேன்? எங்க அப்பாவுக்காக சொன்னேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாரு. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அதான் உண்மை. அப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதெல்லாம் உண்மையா? சத்தியம். டேய், நம்பிக்கை இல்லையா? உன் மேல சத்தியமாடா. அப்புறம் எப்படி நீங்க வேதவழியை கல்யாணம் பண்ணீங்க? ஐயோ, அது அங்க நடந்த கூத்தே வேற. நான் என்ன அவளை விரும்பியா கல்யாணம் பண்ணேன்? என் அப்பா, என் அண்ணன், என் தம்பிலாம் என்னமோ சொல்லி அவளை என்னை கட்டி வச்சிட்டாங்க. அதான் உண்மை. பாரு, அந்த பொண்ணுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை ஏதோ வெளியே போகும்போது ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். 2வது தடவையும் வேதவழியோட கல்யாணம் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எங்கள் அப்பாட்ட சொல்லி அவர் என்னடானா என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் வேதவழியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவர் செத்து போயிடும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. கூட என் அண்ணன் தம்பி வேற. நீ என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த சூழ்நிலையில என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஆனால் ஒன்று, என் மனசு வாங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ள நீ மட்டும்தான் இருக்கிற. எப்போ பார்த்தாலும் உன்னை பார்த்தா நினச்சிட்டு இருக்கிற. நீ போனதுக்கு அப்புறம் 24 மணி நேரம் உன்னை பற்றி தான் யோசிச்சிருக்கேன், தெரியுமா? என் மேல கோவமா? இல்லை, நீ கரெக்டாக தானே பேசுற. எங்க என்ன தொட வந்த உங்க கையாலேயே என் கழுத்துல தாலி ஏறுமா? கட்டும். எப்போ? இந்த பாருமா, அதெல்லாம் எப்போ நடக்கணுமோ அப்போ நடக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்குது. முதல்ல அந்த வேதவழி கூட நான் வாழணும். அவளுக்கு என்னை பிடிக்காம போகணும், என் கூட சண்டை போடணும். அதுக்கப்புறம் அவள் என்னை டைவர்ஸ் பண்ணணும். இந்த மனம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நடந்தாதான் நீ சொன்னது நடக்கும். இந்த பாரு, இதெல்லாம் நடக்குது கொஞ்சம் நேரம் ஆகும். பா, கூப்பிட்டீங்களாப்பா? நாகராஜ் எங்கடா ஆளைய காணோம்? மேல ரூம்ல தானே பாருந்தா இருக்கானா? இல்ல வழக்கம் போல ரவுடி பசங்களோட சுத்த போயிருக்கானு பார்த்தேன். சே, இல்லப்பா, 2 நாளா அவன் வீட்டில் தான்ப்பா இருக்கான். பொறுப்பா தான். அப்படியா? சரி, ஓகே, வெரி குட் வெரி குட். அவனை வர சொல்லு. உனக்கும் எனக்கும் ஒரு பெட்டு. நாகராஜ் இன்னைக்கு ராத்திரி வரமாட்டான்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நைட் முழுக்க எத்தனை ரோஜா பூ இருக்கு, எத்தனை மல்லிகை பூ இருக்குன்னு எண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறது தான் உன் வேலை. பாக்குறியா?